Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான பாவக்காய் சிப்ஸ் எப்படி முறுமுறுன்னு ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் வந்து 1/4 கிலோ பாவக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைஸில் நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் தண்ணியும் உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை பண்ணி நான் எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க, இது வந்து 10 மினிட்ஸ் நல்லா உப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ சேம் மெஷர்மெண்ட்ஸில் எல்லா குவான்டிட்டியும் எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கடலை மாவு, 1 கப் மைதா, 1 கப் அரிசி மாவு, இது வந்து சேமான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து 2 ஸ்பூன் வந்து சிக்கன் பவுடர். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. திக்காகவும் இருக்கணும், ஃப்ளோவியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு பண்ணிட்டு பிறகு காமிக்கிறேன். ஸோ பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். திக்காகவும் இருக்கணும், ஃப்ளோவியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம வந்து பாவக்காய் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். உப்பு வந்து நீங்கள் லாஸ்ட்ல செக் பண்ணி நீங்கள் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் போட்டேன் ஸ்டார்டிங்கில் உப்பு. ஸோ பாருங்கள், நல்லா அந்த மிக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடணும் அந்த பாவக்காயில், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் நல்லா ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பாவக்காய் ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒன்றா போடாதீங்க. போட்டுட்டு பிறகு நீங்கள் வந்து இது வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாக கொஞ்சமாக கிறிஸ்பி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணுங்க. ஸோ பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி கோல்டன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாகவே எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கிறிஸ்பியாக ஆயிடுச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து இது எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாவக்காய் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 டேஸ் வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். யாருக்காவது பாவக்காய் பிடிக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.